மசாலாக்களோட மீனை சேர்த்து வாழலையில வச்சு சுட்டு எடுத்தா அதை பார்க்கும் போதே நாக்குல எச்ச ஊறும். இது கேரளாவில் பிரபலமான உணவுல ஒண்ணு. மீன் பொளிச்சது செய்யறதுக்காக 1.5 கிலோ கரிமீனை வாங்கிக்கிட்டோம். செதில் குடல் எல்லாத்தையும் எடுத்துட்டு மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாயை எடுத்துக்கலாம். நாங்க 2 கை அளவு வரமிளகாயை எடுத்துக்கிட்டோம். இப்ப 1.5 தேக்கரண்டி மிளகு, 75 கிராம் இஞ்சி பூண்டு, நம்ம எடுத்துக்கிட்ட வரமிளகாய், மிளகு, உப்பு, 1 கையளவு வர கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் தனித்தனியா அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அரைச்ச இஞ்சி பூண்ட பாதி அளவு மீன் கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்ட வரமிளகாய் மிளகுலையும் பாதி அளவு மட்டும் மீன் கூட சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து மசாலாக்களோட பெரட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப அரை எலுமிச்சை பழத்தையும் பிழிஞ்சு விட்டு மசாலாவை நல்லா கலக்கி விட்டுறலாம். மசாலாக்கள் மீனோட நல்லா ஊறதுக்காக மீன் இந்த மாதிரி கீறி விட்டுறலாம். இப்ப நம்ம கலக்கி வச்சிருக்க மசாலாவை மீன் மேல தடவி மீனை ஊற வச்சிடலாம். சரியா அரை மணி நேரம் மீன் மசாலாவோட ஊறுனதும் கல்லு மேல கொஞ்சம் எண்ணெயை விட்டு மீனை சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப மசாலாவோட தடவி வச்சிருந்த எல்லா மீனையும் இதே போல சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி 300 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயத்தை வதக்கும் போதே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1/4 கிலோ நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி நல்லா வதங்கினதும் இறக்கிடலாம். வாழை இலையில வச்சுதான் மீனை கட்ட போறோம். இலை உடைஞ்சு போகாம இருக்க நெருப்புல வாட்டி எடுத்துக்கலாம்.
இப்ப நம்ம வதக்கி எடுத்து வச்சிருந்த மசாலாவை மீனோட 2 பக்கமும் வச்சு வாழையில இறுக்கமா கட்டிடலாம். இப்ப நம்ம சுட்டுக்கிட்ட எல்லா மீனையும் இதே மாதிரி மசாலாவை வச்சு கட்டிக்கலாம். இப்ப வாழை இலையில வச்சு கட்டின இந்த மீனையும் கல்லு மேல போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். மீன் பொளிச்சதுக்கு இப்ப தயாராயிடுச்சு. மீனை மசாலாக்களோட சேர்த்து வாழை இலைக்குள்ள வச்சு சுட்டு எடுத்த இந்த மீன் கல்லுல சுட்ட மீனை விட சுவை அருமையாவே இருந்துச்சு.